இதுக்கெல்லாம் அழலாம் கூடாது. அழுதுன்னு விஜய் டிவில வர மாதிரி போட்டு போட்டு காட்டுவேன். சொந்தங்களே வெல்கம் டு போலி கப்பல் vlog. இன்னைக்கு என்னடா பண்ண போறீங்க அப்படின்னு என்னன்னா நிறைய பேர் கேட்ட அந்த தாயகம் திரும்புறோம் நாங்க ஆக்சுவலி. எஸ் we are going back to our home Chennai. yes the வீடு ரெனோவேஷன் எல்லாம் முடிஞ்சிச்சு. அதான் கொஞ்ச நாள் இனி அங்க இவருக்கு ஷூட்டிங் கொஞ்சம் கேப் இருக்கு. சோ இன்னும் ஷூட்டிங் நாள் தானே இங்க வந்தோம். இப்போ கேப் இருக்கு. நீ அங்க போயிட்டு மத்த வேலையெல்லாம் பார்க்கலாம். சோ சொச்ச பச்ச வெயிட் வேலையெல்லாம் முடிச்சாச்சு. சோ அடுத்து உங்களுக்கு ஒரு பெரிய ஹோம் டூர் காத்துட்டு இருக்கு. பெரிய அந்த ஹோம் டூர் காத்துட்டு இருக்கு. ப்ளஸ் இவங்க மம்மியும் எங்க கூட வராங்க. அவங்க வராங்க எங்க கூட. சோ அவங்களுக்கு நாங்க சென்னை எல்லாம் சுத்தி காட்டலாம்னு ஒரு பிளான் வச்சு சுத்தி பார்க்க ஃபர்ஸ்ட் கட்டின வீடை அவங்க பார்க்க போறாங்க. ஐ மீன் லைக் ஸோ அவங்க மகளும் சேர்ந்து கட்டின வீடை வந்து அவங்க பார்க்கறது அவங்களுக்கு எப்படி ஒரு பெருமையான ஒரு விஷயம் இருக்கு. சோ அந்த மாதிரி நிகழ்வு. அதை விட நாங்க கார்ல போறோம். அரண் வந்து பிறந்ததுல இருந்து கார்ல இவ்ளோ லாங் ஜர்னி வந்ததே இல்ல. வயித்துல இருக்கும்போது வந்திருக்கான். பட் வயித்துல இருந்து வெளில வந்ததுல இருந்து இவ்ளோ லாங் ஜர்னி. சோ கார்ல எப்படி இருக்க போது வழியில கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கான திங்ஸ் எல்லாம் இருக்கு. சஸ்பென்ஸ் நீங்க வர நைட் ஒரு பிளான் வச்சிருக்கோம். அதையும் காட்றோம். அது எல்லாத்தையும் நீங்க கண்டினியூஸா பாருங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயிட்டா சென்டிமெண்ட்டுக்குள்ள போயிடுவோமா? இப்போ போகும்போது எல்லாரும் ஒரு அழுகாச்சி வைப்பாங்க பாருங்க வாங்க. இவளே வைப்பா அழுகாச்சி. காமா அவங்களுக்கு என்ன வயசாச்சு? உங்களுக்கு வயசு 77 வயசு. அவங்களால லாங் ஜர்னி முடியாது. கூட வாங்க ட்ரெயின்ல அலந்துட்டு போங்க அப்படின்னு முடிஞ்சா பேக் பண்ண வந்துருங்க. ரெடி உங்க பாட்டியா? சரியா சரண் நீங்களே வச்சுக்கிறீங்களா? அரண் பாய் 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 கொடுக்கு பாய். நம்ம போலாம் வா தங்கம், நம்ம போலாம் வா. வேண்டாம் வரலையா நீ வரலையா? அதெல்லாம் முடியாது. கார்ல போவா. ஐயோ ஐயோ சொந்தங்களே, இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன்னா லவ் லேப்போட ஆல்ஃபா ஸ்ட்ராலர். பார்த்தாலே தெரியும் இது ரொம்ப ஸ்பேஷியஸா இருக்கு. அது மட்டும் இல்ல இதுல ஹெவி டியூட்டி வீல்ஸ் இருக்கனால அந்த அவுட்டோர் நம்ம யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் ஆகுதுங்க. ஸோ நம்ம பேபி எல்லாம் கூட்டிட்டு வெளியில ஒரு வாக்கிங் போறதுனாலோ இல்லை ஏதாச்சும் டிராவல் பண்ணும்போது கொஞ்ச நேரம் பேபியை கொண்டு போகணும்னாலவோ இந்த ஸ்ட்ராலர் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் ஆகுங்க. இங்க ஒரு கெனோப்பி கூட கொடுத்துருக்காங்க. மழை வெயில் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பேபியை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதோட பிரேக் சிஸ்டம். இப்படி ப்ரெஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ராலரை ஸ்டாப் பண்ணிக்கலாம், அப்படி ரிலீஸும் பண்ணிக்கலாம். ஈஸி தாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 360 டிகிரி ரொட்டேட் ஆகுற வீல்ஸ். அந்த ஃப்ரண்ட் வீல்ஸ் இப்படியே ரொட்டேட் ஆகுறதுனால நம்ம பேபியை எந்த பொசிஷன் வேணாலும் ஈஸியா நம்ம தள்ளி கொண்டு போகலாம். பேபியோட டாய்ஸ் ஒரு வாட்டர் பாட்டில் எல்லாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாஸ்கெட்டும் கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ரிவர்சிபிள் ஹேண்டில் பார் இருக்கு. நீங்க ஈஸியா அப்படி பிரஸ் பண்ணி ஃப்ரண்ட் பொசிஷன்ல பேபியை பார்த்த மாதிரியும் நம்ம பேபியை வந்து கூட்டிட்டு போயிடலாம். அட்ஜஸ்டபிள் ஃபுட் ட்ரெஸ் அது மாதிரி ஹேண்டில் பார் அதெல்லாம் நீங்க தேவைன்னா கலட்டி எடுக்கிற மாதிரியே ஃபிட் பண்ணிருக்காங்க. இதுல 5 பாயிண்ட் சேஃப்டி ஹார்னஸ் இருக்கு. அதனால பேபியை நம்ம ரொம்ப செக்யூரா வச்சுக்கலாம். அது மட்டும் இல்ல இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இந்த சீட் ரிக்ளைனரை வந்து நாம எந்த பொசிஷனுக்கு வேணாலும் மாத்தி வச்சுட்டே இருக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இது அமேசான்ல அவைலபிளா இருக்கு. மறக்காம செக் பண்ணிக்கோங்க. சென்டி அங்க பாரு, அங்க அவதான் எங்க சென்டிமெண்ட் பீஸே அவதான். அங்க பாருங்க. இந்த ஸ்னேகா வா, ஸ்னேகா எங்க வா. அவளுக்கு எல்லாரும் வருத்தமே அவளுக்கு நாங்க போறது. அங்க பாரு, இங்க வா ஸ்னேகா. இது கலரா வா. அடுத்த வாரமே வர போறீங்க அங்க. இதுக்கெல்லாம் அழலாம் கூடாது. எப்படியும் 10 நாள் அங்க வர போறீங்க. ஆமா நம்ம இது மகாபலிபுரம் எல்லாம் போயிட்டு நல்லா இப்படி அழுதுன்னு விஜய் டிவில வர மாதிரி போட்டு போட்டு காட்டுவேன். மியூசிக் வயலின்லாம் சரி போலாமா ஆண்டி? இவனுக்கு ஏதாவது கொஞ்சமா அழ வருதா பார்த்தாங்க. நம்ம போறன்னு வருத்தமே இல்லை தாங்க இவனுக்கு. மனசுல தண்ணி ஊத்துதா? நீ எங்க கூட தாண்டி வர, நீ ஏன்டி ஆனா? அதனால உனக்கு தெரியல. இப்ப இவன் வேலைக்கு போயிடுவான், இவ தனியா ஆயிடுவா. அதனால அவளுக்கு அழ வந்துச்சு. பாய்
அம்மா மைக்கு எல்லாருக்கும் பாய் சொல்லு, யாரான்னு பாய் சொல்லு, போலாம். பாய். அம்மா ஓகே, எங்களுக்கு மாங்காய் கொண்டு வந்திருக்காங்க. நான் வர சொல்றேன், எப்படியாவது போட்டு வந்துருங்க. போட்டு கூட்டு வந்துடா, கூட்டு வந்த பேசாம. இவனுங்க இருக்கானுங்களே, ஒருத்தன் சிஎஸ்கே ஃபேன், இவன் ஆர்சிபி ஃபேன், எனக்கு எதிரி இவன். ஆர்சிபி கப் அடிக்குமாடா? அடிக்காதடா, சிஎஸ்கேடா. 5 கப்பு ஜெயிச்சிருக்கா, 5 கப்பு. கொல்ல ஒரு கப்பு தான் அடிச்சா, ஒரு கப்பு தான் எனக்கு 5 கப்பு. என்னடா? சரி பாய்டா, பாய், பார்க்கலாம், பாய். ஓ, இங்க பாருங்க, இவ போட்டா பாருங்கண்ணா, உங்க கண்ணில் தண்ணி ஊற்றின்னு வந்தியா போயிட்டு? ஒண்ணு சொல்லு. கண்ணு வேர்க்குதா தங்கம்? ஓ மை காட், வை தங்கம் வை. வரலாம், அதெல்லாம் என்ன இருக்கு? அச்சா, இதுனா எல்லாம் அழுவுறீங்க, ஊருக்கு தானே போறாங்க. அம்மம்மே, நீங்க வாங்க, அங்க எங்க வீடு பாருங்க, கட்டியிருக்க வீடு. சரி போலாம், வாங்க வாங்க. நீங்க நின்ன வாரம் அழுவுறீங்க, கிளம்புங்க, நீங்க இடத்த காலி பண்ணுங்க. சாவி கொடு, போலாம். எனக்கு ஏடா பாய் சொல்ற? வேற எனக்கு பாய் சொல்லுது. எல்லாருக்கும் பாய். அதான் ஷார்ட்டா ஆரம்பிச்சதுலேயே ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் எடுத்து ஒரு 1.5 மணி நேரம் ஓட்டிருப்போம். அதுக்குள்ள கமர்ஷியல் பிரேக் 2.5 மணி நேரம் ஓட்டிட்டோமா? எனக்கு தெரியல. ஸ்டார்ட் பண்ணோம், 5 மணி ஆயிடுச்சு. தங்கம் பசிக்கவே இல்லை. இங்க பாருங்க, அதான். அப்புறம் எங்க தங்கம் போறோம் நம்ம? சேலம் போய் என்னடி சொல்ற? மாட்டுத்தாவணியா? அது பைத்தியக்காரி, அது மதுரையில் இருக்குடி. எங்க காஃபி வந்துடுச்சு. ஆண்டி இதுதான் வந்து நல்லா இல்லைன்றவாங்க. என்னது இது காஃபி நுரையா இருக்குன்றவாங்க. வயிறு நிரப்பிட்டு கிளம்பி இருக்கோம். இங்க இருந்து ஒரு 1.5 hour. ஆக்சுவலி நாங்க வந்து ஒரே ஸ்ட்ரெச்சா வந்து நாங்க வந்து சென்னை போயிடலாம் தான் ஃபர்ஸ்ட் பிளான் இருந்தது. அப்புறம் அரண்டை வச்சுக்கிட்டு ஃபாஸ்டா ஓட்ட முடியாது. 11 மணி நேரம் ஆகும். ஆரம்பிச்ச 2 மணி நேரத்திலேயே பிரேக்க போட்டு அது 1/2 hour ஆகி போச்சு அந்த பிரேக்கு. இனிமே வந்து இன்னும் ஒரு நபர் நாங்க மீட் பண்ண வேண்டியதா இருக்கு. அது எதற்காக எல்லாம் சர்ப்ரைஸ், அதெல்லாம் உங்களுக்கு ஆக்சுவலி பெரிய சர்ப்ரைஸ். அது எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்களுக்கு இல்ல, நம்ம எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நாங்க புதுசா ஒண்ணு பண்றோம். நீங்க கூடிய சீக்கிரம் நான் உங்ககிட்ட நாங்க அதை சொல்லுவோம், என்ன பண்ண போறோம் அதெல்லாம் நீங்க வழியே பாப்பீங்க. சோ அங்க ஒரு ஸ்டாப் போட்டு நேரா வந்து ரூம் போய் நைட் இவனுக்கு சாப்பாடு ஊட்டி நாங்க வயிற்று நிரப்புறதுக்கு மறுபடியும் எங்கேயாச்சும் போவோம். ஆமா, அதே சேலம்ல நல்ல கடலாம் நிறைய இருக்கு தங்கம். நாட்டுக்கோழி வறுவல், பொரியல் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் போய் சாப்பிடணும். அது எனக்கு ரொம்ப நாளா பாலக்காடுலயே இருந்து நான் வந்து தமிழ்நாடு ஃபுட்டு சாப்பிடல. சோ அதனால தமிழ்நாடு அப்படி நல்லா இல்ல நான் சொல்லல, நல்லா இருக்கும். இவர் டயட்னு சொல்லிட்டு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க, சும்மா சிக்கன் மட்டும் தான் சாப்பிடுவாரு, முட்டை சிக்கன். இப்பயும் நான் அதானே சொன்னேன், நாட்டுக்கோழி சிக்கன் சாப்பிடல அப்படின்னு. நானே வேற ஒண்ணும் இல்ல. சோ அங்கதான் போயிட்டு இருக்கோம். சோ அதையும் உங்களுக்கு வழியே காட்டுறேன். எப்பவும் போல சொதப்பிட்டோம். சொதப்பல, சரி கொஞ்சம் வந்து ரூம் எல்லாம் செட் பண்ணோம் அப்படின்றதுக்காக. ஆமா, அதனால மறந்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு. அதான். ஸோ இன்னைக்கு நேற்று வந்து நாங்கள் சேலத்தில் வந்து தங்கியிருக்கோம். இங்கே தங்கி அரணை எல்லாம் சாப்பாடெல்லாம் ஊற்றி எனக்கு இவளுக்கு சண்டை
நேற்று வந்து நாட்டுக்கோழியில் தான் ஃப்ரை தான் சாப்பிட்ணுன்னு நான் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போகலான்னு நான் ஆண்டி ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போனேன் அங்கே நாட்டுக்கோழி கிடைக்கும். ஐயோ அதுக்கு தான் சண்டை போட்டியா நீ? ஆமாம், அதனால அவர்கிட்ட இவர் நாட்டுக்கோழி ஹோட்டல் வரட்டு வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல தான் இந்த மாதிரி ஊரில் தான் நல்லா சாப்பிட முடியும். நல்ல நாட்டுக்கோழிலாம் இங்க நாட்டுக்கோழி இருந்துச்சு, அதனால தான் போனோம். இருந்துச்சு, அங்கதான் இல்லைன்ட்டாங்க அவங்க. போயிட்டு மத்தியானம் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னாங்க. நான் என்னத்த சொல்றது சொல்லுங்க. ஸோ இப்போ போயிட்டு நாங்கள் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் அப்படின்னு இருக்கோம். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதும் கிளம்புறோம் நாங்க. அரணுக்குலாம் வாங்கிட்டு வரணும். அதனால 2-3 கடை பார்த்துருக்கோம். ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் பார்த்துருக்கோம், அங்கே தான் போக போகிறோம் நாங்கள். அப்போ அதுதான் உங்களுக்கு காட்டுறேன், என்ன வாங்குவோம் என்ன சாப்பிட்றோம். ஓகே, இதோ 4 இட்லி 4 மாமாக்கு வந்து பக்கெட். நாங்கள் வந்து அரணுக்குலாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து அந்த கேப்பில் எங்கள் மாமா வந்து நான் இங்கேயே சாப்பிட்றேன் பசிக்குது. தோசை எல்லாம் பார்சல் வாங்கிட்டு போனால் மூஞ்சி மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்குமா? ஒரு அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட் தேடிட்டு வந்தாரு. கடைசியில ஒரு டிப் இப்படி பண்ணிக்கணும். அப்புறம் அந்த 3 சேருது பத்தியா, அந்த இடத்துல வச்சு ஒரு ரவுண்ட் கட்டி கலைஞன்டா நீ. நான் தோசை சாப்பிட்டு 1.5 மாசம் ஆச்சுங்க. அப்படியா? அதான் இது பாருங்க, டயட்ல இருக்காரு மாவா. பேராண்மை படுத்துறேன்னா சொல்லியிருக்கேன் ஜெயம்பிரதி. என்ன மெதுவோட சாப்பிடுங்க, வயிற்றுக்கு நல்லது. ஓ ஜெயலலிதா பண்ண சொன்னா சாப்பிடுவீங்களோ? சாப்பிடுங்க சாப்பிடுங்க, அப்பதான் எனக்கு மெதுவோட நல்லதுன்னே தெரியும். சரி, இங்க வந்து நீ தான் இப்ப குக் பண்ற நிலைமை ஆயிடுச்சுல எனக்கு. நீ எப்படி குக் பண்ணணும் எனக்கு தெரியும் தங்க. கேரட்டே இல்லாமல் கேரட் பொரியல் பண்ணுவான் அவன், வேற லெவல் பண்ணுவான். ஸ்ட்ரைட்டாக இப்போ தான் வந்து எங்கள் ஊர் பக்கத்து ஊர் வந்திருக்கோம். சரி எந்தமே ஸ்டாக் இல்லை அப்படின்னு குக்கிங் பண்ணுறதுக்கு ஸ்டாக் போடணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஸ்டாக் எடுக்க வந்திருக்காங்க. என்னென்னலாம் வாங்கினேன்? இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போகிறேன்? நீ நல்லா சமைப்பா, நீ நல்லா சமைப்ப தெரியும் எனக்கு. ஓப்பா சாம. அப்படியே கிளம்பிட்டோம். எல்லாத்தையும் வாங்கியாச்சு. ஆமா ஆண்டி, எங்க வீடு பார்க்கறதுக்கு நீங்க எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க? நான் பார்த்ததே இல்ல. போட்டோல பார்த்தது வேற ஆண்டி, லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது எப்படி இருக்கு போயிட்டு பாக்குறது? ஓ நீ நான் எப்படி தெரியுமா நினைச்சேன், எப்பா நான் பார்த்ததே இல்லையா உங்க வீட்டை அப்படின்ற இலக்காரம் சொல்லல ஆண்டி. நீங்க வந்து ஆல்ரெடி போட்டோல நான் பார்த்துட்டேன்ப்பா, எனக்கு தெரியுமாப்பா அப்படி சொல்றீங்கன்னு நினைச்சேன் நானு. ஓகே, போட்டோல பார்த்தா நேரத்துல பார்த்தோம். அவங்களுக்கு வந்து உண்மையை சொல்லணும், நாங்க எங்க 2 பேருக்கு அதுவும் மினிக்கு பயந்துக்கிட்டு சூப்பரா இருக்குன்னா அடிச்சு விட கூடாது சரிங்களா? நல்லா இல்லன்னா நல்லா இல்ல, இதை இப்படி பண்ணிருக்கலாம் இப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்னு சும்மா வீடு 10 மினிட்ஸ்ல போயிடுவோம். அவங்க ரியாக்ஷன்ஸ்லாம் நம்ம காட்டுறோம். வீடு எப்படி இருக்கோ தெரியல, போய் பார்த்து கிளீன்லாம் பண்ணணும், செட்டில் பண்ற மாதிரி. வாங்க, நான் போறதுக்குள்ள பொருள் எல்லாம் வாங்கி போட்டு வீடு அதுல பரிமாறின மாதிரி ஆக்கணும். ஆமா, சூப்பரா புது வீடு மாதிரி, அப்படியே புது வீடு தான். ஐ மீன் லைக் கம்ப்ளீட்டா வாழ்றதுக்கு ஏத்த மாதிரி மாத்தணும் அந்த வீடு. ஓகே, அதுதான் நம்ம எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் இனிமேல் தான் எடுத்துட்டு போய் மேல போடணும். ஹெவி வர்க் இருக்கு ஆண்டி நமக்கு. ஆமா, நாங்க ஃபுல்லா இப்போ அடிச்சு தொடச்சு ஃப்ரிட்ஜ்ல ஃபங்கஸ் வந்திருக்கு, அத கொஞ்சம் உட்கார்ந்து நான் க்ளீன் பண்ணிருக்கேன். பாருங்க, புது ஃப்ரிட்ஜ் தான் நாங்க வாங்குனோம். ஆமா, அப்படியே மேல வாங்குறோம்ல. ஆமா, வந்து மினி வந்து மம்மி வந்து ரெஸ்ட் கூட எடுக்காம வீடை பெருக்கி தொடச்சாங்க, மாப்பெல்லாம் போட்டு தொடச்சிருக்காங்க. எல்லாம் தொடச்சு நான் ஃப்ரிட்ஜ் செக்ஷன் எடுத்துர்க்கேன். ஃப்ரிட்ஜ் செக்ஷன் மாமாக்கு கொடுத்திருக்கேன். ஏன்னா நீ என்ன பண்ணிருக்க? தலகாணி க்ளீன் பண்ணிருக்கியா? இல்ல, நான் பெட்ஸ் எல்லாம் பெட்ஷீட்லாம் மாத்தி அப்புறம் வச்சிருக்கேன். அரண் வந்து அப்படியே அவன் விளையாட்டு பொருள் அப்பவே எடுத்துட்டான். இன்னும் மாடி வீடு கூட அவங்க போய் பார்க்கல, இதெல்லாம் முடிச்சுதான் குளிச்சு ஃப்ரீயா. அதுக்கப்புறம் இருட்டாயிடும், ரொம்ப இருட்டாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. குளிச்சு ஃப்ரீ ஆயிட்டு சாயங்காலமா போயிட்டு காட்டலாம் அப்படின்னு நான் குளிக்க போறாங்க. அடிச்சு தொடச்சு க்ளீன் பண்ணி பளிச்சுன்னு ஆக்கிட்டோம். இனி எல்லாம் இந்த திங்ஸ் எல்லாம் பாருங்க, இது எல்லாமே செட்டில் பண்ணணும். என்னம்மா? அதான் தாத்தா ஹாய் தாத்தா சொல்லறேன். தாத்தா தாத்தா கமல்மணி தாத்தா. சரி, இனிமே நாங்க கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகி மூஞ்செல்லாம் பாருங்க ஃபுல்லா
டஸ்ட் ஆயிட்டு இருக்கு. ஆ. இன்னும் எல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் துவைக்கிறதுக்கெல்லாம் தனியா போட்டு செட்டில் ஆனாதான் நிம்மதியா இருக்கும். அப்ப குளிச்சதுக்கு அப்புறம் வேலையா இருக்க கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். இதுக்கப்புறம் சாப்பாடு வேற பண்ணணும். ஆமா, இன்னைக்கு நைட் ஒரு போராட்டமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. மறக்காம எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுட்டு. இப்போ உங்க மம்மி கூட்டு போய் மாடியை காட்டும். ஓகே, இது லாஸ்ட் தான் வரும் எப்படியும்.